நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய மகத்தான பெரும் மாற்றங்களில் ஒன்று சமூக ஒழுக்கம் மிக பிரதானமானது. சமுதாயத்திலே ஒழுக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அளவு கடந்த பேராசை, துன்யாவின் மீதான மோகம், இது போன்ற சூழல்களிலிருந்து மனிதர்களை நிதானப்படுத்தி துன்யாவின் மீதான அளவு கடந்த பேராசை வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு மிக மோசமான பாதையை காட்டி தந்துவிடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை மிக அழகாக நேர்த்தியாக வழிநடத்தினார்கள். எந்த சூழ்நிலையிலேயும் அவர்களை நிதானப்படுத்தினார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்த சஹாபிகளிடத்திலே கலிமாவை சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னால், ஷிர்க் எவ்வளோ பெரிய பாவம் என்று சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னால், அல்லாஹுவுக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் இணை வைக்கக்கூடாது என்று ஓரிரை கொள்கை பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னால், இரண்டாவதாக சில உறுதிமொழிகளை நபித்தோழர்களிடத்தில் வாங்குவார்கள். அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரம் பிடித்து கைபிடித்து எந்தெந்த உறுதிமொழிகளை நபித்தோழர்கள் பெற்றார்களோ அந்த உறுதிமொழியை இதற்கு பைஅத் என்று சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லிக் கொடுத்து விட்டு அவர்களுடைய கையை பிடித்து தங்களுடைய கரத்திற்கு மேலால் வைத்து சில உறுதிமொழிகளை நபித்தோழர்களிடம் வாங்குவது ரசூலினுடைய பழக்கம். அதற்கு பெயர் பைஅத். அந்த உறுதிமொழி சஹாபிகளினுடைய கரம் ரசூலினுடைய கரத்தில் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அவர்கள் வைப்பது ரசூலினுடைய கையின் மீது அல்ல, அல்லாஹுவின் கரத்தின் மீது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்படி நிறைய விஷயங்களில் உறுதிமொழி வாங்குவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் வாங்குகிற உறுதிமொழி கொலை செய்யக்கூடாது, மது அருந்தக்கூடாது, தீய பழக்கங்கள், வட்டி போன்ற விஷயங்கள், இந்த மாதிரியான நிறைய பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் உறுதிமொழி வாங்குறது வழக்கம். அப்படி வாங்கப்படுகிற ஒரு உறுதிமொழியில ரொம்ப முக்கியமான ஒரு உறுதிமொழி என்னன்னா, லா தஸ்அலின் நாஸ ஷைஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாரிடத்திலேயும் நீ கையேந்தி விடக்கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்களுடைய சஹாபிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர்களை நெறிப்படுத்தினாங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாடு. எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், நீ மக்கள்கிட்ட இருக்கிற பொருட்களின் மீதான தேவையை அவங்கள்ட்ட கையேந்துறது, சர்வசாதாரணமாக வாயிழக்கிறது, தேவையானவனாக போய் நிற்கிறது, இதை எந்த சூழ்நிலையிலேயும் ரொம்ப நிர்பந்தங்கள் வரும் வரைக்கும் நீ அதை செஞ்சிடாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒவ்வொரு நபித்தோழர்கிட்ட இந்த ஒப்பந்தம் வாங்குறாங்க. இன்னைக்கு சாதாரணமாக நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட ஒருத்தருக்கு உதவி கேட்கறது சாதாரணமாக நாம கேட்டுறோம். எனக்கு அதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, சாதாரணமாக நாம கேட்டுறோம். ஆனால் லா தஸ்அலின் நாஸ ஷைஆ, மக்கள்கிட்ட தேவையாகிறது, மக்கள்கிட்ட வாய் இழக்கிறது, மக்கள்கிட்ட தேவையாகி போய் நிற்கிறது, இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பிரதானமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதை சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க இதை பேணுனாங்க. எந்த நெருக்கடி வந்துட்டாலும் சஹாபிகளை பொறுத்தவரைக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் போய் இன்னொரு ஆள்கிட்ட எனக்கு அது கொடுங்கல, அதை தாங்கல, இதை தாங்கலன்னு கேட்க மாட்டாங்க. அது கேட்கறது அவ்வளவு ஆரோக்கியமானது கிடையாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, தேவையாகிற வாசலை நீ திறந்துட்டா வறுமையினுடைய வாசலை அல்லாஹ் திறந்துருவான்னு. இது ரொம்ப முக்கியமான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நிர்பந்தத்துக்கு கேட்கறதுங்கிறது வேற. சூரத்துல் ஃபாத்திஹாலயே அல்லாஹ் என்ன நமக்கு கற்றுத்தரான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக நஅபுது, உன்னைத்தான் வணங்குறோம், உங்ககிட்ட மட்டும்தான் உதவி கேட்போங்கிறது தான் அந்த ஃபாத்திஹாவினுடைய அடிப்படையே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறது, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ். நீ கையேந்தணும்னு நினைச்ச நீ அல்லாஹ்ட்ட தான் கையேந்தணும், நீ உதவி கேட்கணும்னு நினைச்ச அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ்ட்ட இருக்கிற விஷயத்தின் பின்னால ஒரு நிர்பந்தத்திற்காக இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கறதுங்கிறது வேற விஷயம். இங்க என்ன சொல்ல வராங்க, தேவையே இல்லாம, அவசியமே இல்லாம, நிர்பந்தமே இல்லாம எடுத்ததுக்கெல்லாம் கேட்டு பழக்கப்பட்டு சில பேர்கள் இப்படி இருக்கிறாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படியே எதுக்கெடுத்தாலும் நீங்க கேட்டு கேட்டு பழகிட்டீங்கன்னு சொன்னா, சாதாரணமாக வண்டி கேட்கறது, கார் கேட்கறது, ஏதோ ஒரு தேவைக்காக எனக்கு அதை செஞ்சு கொடுங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட கடனை வாங்குறது, இப்படி ஒரு கட்டத்தில் அதனுடைய உணர்வே இல்லாமல் அது ஒரு பெரிய பாவங்கிறது நிலை கூட இல்லாமல் கேட்பதனுடைய வாயை நீ திறந்து விட்டால் வறுமையினுடைய வாயிலை அல்லாஹ் திறந்து விடுவான்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்தை நீ எங்கே எதிர்பார்க்கிறையோ அங்கே அல்லாஹ் தஆலா இழிவுனுடைய வாசல் அல்லாஹ் திறந்து வச்சிருவாங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் போகிற இடத்துல எல்லாம் என்னை கண்ணியப்படுத்தணும், நான் கௌரவமாக நடக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்ககிட்ட வந்துருச்சுன்னா அல்லாஹ் இழிவை தந்துருவாங்கிறாங்க ஸல்லல்லாஹு. நீ எதிர்பார்க்காத, நீ எதிர்பார்க்காம அல்லாஹ் உனக்கு கண்ணியத்தை கொடுக்குறான்னா அது வேறு விஷயம். அது அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பைஅத் செய்யும் போது இஸ்லாத்திற்கு வருகிற பொழுது என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இது ரொம்ப முக்கியமான பண்பு. சஹாபிகளை இந்த ஒழுக்கத்தில் கொண்டு வந்தாங்க. எத்தனையோ புரட்சிகளை செஞ்சாங்க. சஹாபிகளை உருவாக்குறதுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பெரிய அளவுக்கான புரட்சிகளை செஞ்சாங்க. ரொம்ப முக்கியமான உருவாக்கத்தில் ஒன்று, சஹாபிகளை யாரிடத்திலேயும் கையேந்தாத அளவுக்கு வாழ வச்சாங்க. இது பெரிய முஅஜிஸாங்கிறேன். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெரிய முஅஜிஸா. தம் தோழர்களை தேவை இல்லாதவங்கிறது கிடையாது, தேவை உள்ளவங்க தான். அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபிகளை இப்படி சொல்லுவான், லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா. சஹாபிகளை புகழும் போது அல்லாஹ் சொல்லுவான், யார்கிட்டையுமே அவ்வளவு சீக்கிரம் வாய் அளந்து கேட்க மாட்டாங்க. அதனால மக்கள் என்ன நினைச்சுக்கிடுவாங்கன்னா, தாரிஃபும் பிஸியுமாகும். மக்கள் நினைச்சுக்கிடுவாங்க, ஏசபவும் ஜாயில் அக்னியா, ஓ பெரிய வசதியாக இருக்கிறாரு போல தெரியுது, நல்ல வசதியாக வாழ்றாரு போல தெரியுது, எல்லா தேவையும் அவருக்கு இருக்கு போல தெரியுது அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. இதுக்கு பேர் தஅஃபுஃப். தஅஃபுஃப் பத்தினித்தனம் என்று சொல்லுவார்கள். அப்பழுக்கற்ற முறையில் ரொம்ப பேணுதல் என்று சொல்லுவார்கள். தமிழில் இதுக்கு பல வார்த்தை இருக்குது. இப்படி வாழ்கிற இந்த வாழ்க்கையை சஹாபிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. இதை எப்போ சொல்லி கொடுக்குறாங்க? களிமா சொல்லி கொடுக்கும்போது இதையும் சேர்த்து உறுதிமொழிகள். நீ யார்கிட்டையும் கேட்காத, கேட்டு பழகாத, அது நல்ல பழக்கம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் குர்ஆனை அதிகமாக ஓதிக்கிட்டே இருக்கிறாங்களோ, திலாவத்துல் குர்ஆன் இருக்குது பாருங்க, ஒருத்தட்ட குர்ஆன் அதிகமான ஓதுற பழக்கம் இருந்துச்சுன்னா அல்லாஹு தஆலா அவரை யாரிடத்திலையும் தேவையாகிற சூழ்நிலையை அல்லாஹ் வைக்க மாட்டான். குர்ஆன், குர்ஆனுடைய தொடர்புல குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்த எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தட்ட தேவையாகிற சூழ்நிலையை அல்லாஹ் வைக்க மாட்டான் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சஹாபிகள் தேவையை கேட்டுட்டா கூட, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ஒரு ஏழை சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு தேவைக்காக கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க, போயிட்டார். பின்னால் கொஞ்சம் மறுபடியும் திரும்ப ஒரு தடவை வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ரெண்டாவது தடவை வாங்கிட்டு போனார். மூணாவது தடவையும் வந்தார். மூணாவது தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சுளிக்காமல் கொடுத்தாங்க. நான்காவது தடவையும் அவர் வந்து நிற்கிறார். சில பேர்களுக்கு இது பழக்கமாயிடும்ல, கேட்டு கேட்டு இப்படியே பழகுனா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கூச்ச சுபாவத்தை அல்லாஹ் எடுத்துருவான். இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. சில பேரை பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பார்த்தாலும் கடன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது அவருடைய பழக்கமாகவே மாறிப்போகும். முதல்ல கேட்கும்போது ஒரு கூச்சம் இருக்கும், எப்படி கேட்குறதுங்கிற அந்த ஒரு தயக்கம் இருக்கும். அது வந்து அல்லாஹ் ஒரு மூமினுக்கு வச்சிருக்கிற முக்கியமான பாதுகாப்பு பண்பு அது. அந்த தயக்கம்ங்கிறது அது அவரை எப்போவுமே பாதுகாக்கும். வாங்கிட்டோம்னா திரும்ப கொடுக்கணுமே அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாம், அந்த பயம் இருக்கும். 3 தடவைக்கு பின்னால் 4வது தடவை வந்து கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, ஹக்கீம் இன்ன துன்யா ஹுலுவுன் ஹதிரத்துன். துன்யா இருக்கிற அது எப்போவுமே அது கவர்ச்சிகரமாக பசுமையாக இன்பமாக தான் இருக்கும். எவ்வளவு வந்தாலும் தேவைங்கிற மாதிரி தான் இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு, மன் அஹதஹு பிஸகாவத்தி நஃப்ஸின், அல்லாஹ் உனக்கு ஏதாவது தரான்னு சொன்னா, ஏதாவது அல்லாஹ் உனக்கு தந்தான்னு சொன்னா, உனக்கு ஏதாவது வகையில் ரிஸ்க் கிடைக்குதுன்னு சொன்னா, பிஸகாவத்தி நஃப்ஸின், மனசு நிறைஞ்சி நீ அதை எடுத்து பழகு. மனசு நிறைஞ்சி நீ அதை எடுத்து பழகு. நான் இவ்வளோ எதிர்பார்த்தனே, இவ்வளவு தானே கிடைச்சிச்சு, என்ன செய்யறது? இப்படி குறைபாட்டோட நீ ரிஸ்க்கை எடுக்காத. ரிஸ்க்குங்கிறது அப்படி எடுக்கக்கூடாது. என்ன, துன்யாவை பொறுத்த வரைக்கும் நீ யார்கிட்டையுமே தேவையாகாம வாழணும்னா இது ரொம்ப முக்கியம்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் உனக்குன்னு என்ன ரிஸ்க்கை தரானோ, அது கொஞ்சமோ அதிகமோ
அது உன் கைக்கு கிடைக்கிற பொழுது நீ மன நிறைவா அல்ஹம்துலில்லாஹ் நீ எடுத்துப்பாரு, உன் தேவையை பூரா அந்த ரிஸ்க்கு பூர்த்தி ஆக்கி தரும். செல்லாதுங்க. பையன் சம்பாதிக்கிறான், பையனை பெருசாக நம்ம எதிர்பார்த்துருப்போம், இவ்வளோ சம்பாதிப்பான்னு எதிர்பார்த்துருப்போம், இந்த இது படிப்பான்னு எதிர்பார்த்துருப்போம், இந்த காலேஜ் கிடைக்குன்னு எதிர்பார்த்துருப்போம், இந்த துறைக்கு வருவான்னு எதிர்பார்த்துருப்போம், இவ்வளவு சம்பளம் கிடைக்குன்னு எதிர்பார்த்துருப்போம், இந்த இடத்துல சம்பந்தம் கிடைக்குன்னு எதிர்பார்த்துருப்போம். வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள்ங்கிறது சாதாரணமான விஷயம்தான். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை தருவான் பாருங்க, அதுக்கு பேர் ரிஸ்க். அது ரிஸ்க்குங்கிறது சாப்பாடு மட்டுமல்ல. அல்லாஹ் நமக்கு தந்த வீடு ரிஸ்க்கு தான், அல்லாஹ் நமக்கு தந்த மனைவி ரிஸ்க்கு தான், அல்லாஹ் நம்ம பிள்ளைக்கு தந்த வேலையும் ரிஸ்க்கு தான், அல்லாஹ் நம்ம பிள்ளைக்கு தந்த வாழ்க்கையும் ரிஸ்க்கு தான். ரிஸ்க்குங்கிறது விசாலமானது. இப்போ அல்லாஹ் தரும்போது உன் எண்ணத்தை விசாலமா வைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு தரது வேணா உன் முதலாளியா இருக்கலாம், ஆனா அந்த ரிஸ்க்கு வந்தது அல்லாஹ்ட்ட இருந்து வந்த ரிஸ்க். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஹதீஜா அம்மா வியாபாரத்துக்காக கூப்பிட விடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால பிரபலியமாயிட்டு வராங்க. ஒரு 25 வயசுல, 25 வயசுங்கிறத விட ஒரு 20 வயசு வாலி வராங்க. ஒரு பெரிய வியாபாரியாக பிரபலியமாயிட்டு வராங்க. ஒரு வியாபாரிகிட்ட என்ன இருக்கணும்? 2 விஷயம் இருக்கணும். ஒன்று அமானத்து இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். 2வது சிதுக்கு, உண்மை இருக்கணும். மார்க்க முதல்ல ஒரு வியாபாரிகிட்ட இந்த 2 இருக்குன்னு சொல்லுது. ஒரு வியாபாரிகிட்ட இந்த 2 இருந்துச்சுன்னு வைங்க, அவர் வியாபாரம் செய்யற திறமை இல்லாட்டாலும் பரவாயில்லை, அவர் எங்கேயோ கொண்டு போயிடும். ஒரு வியாபாரிக்கு அல் அமீன் அஸ் சாதிக் இந்த 2 பேரை வாங்கிட்டாருன்னா அவர் வியாபாரியா ஜெயிச்சுட்டாருன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால அந்த பேரை வாங்கினாங்க. அப்போ ஹதீஜா அம்மா அன்னைக்கு மக்காவினுடைய பெரிய வியாபாரி, பெரிய செல்வ சீமாட்டி. பிசினஸ் எந்த அளவுக்கு, சிரியா யமன் பெரிய அளவுல நாடுகள் கடந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய வியாபார சக்கரவர்த்தி. அவங்கள்ட்ட இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அழைப்பு வருது. என்ன அழைப்பு வருது? நீங்க என்கிட்ட லேபரா வேலைக்கு சேருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஊருக்குள்ள லோக்கல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வெளியூர்களுக்கு போனதில்லை, வெளிநாட்டுக்கு போனதில்லை. அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவருடைய வியாபார திறமையை விளங்கி ஹதீஜா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. தங்கிட்ட வந்து சேர சொல்லி அவங்களுடைய குவாலிஃபிகேஷனை பார்த்து கேள்விப்பட்டு, உங்களுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குது, எங்கிட்ட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, லேபராக சேருங்க, நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன சம்பளம் கொடுக்குறனோ அதை விட 3 மடங்கு தரேன்னு சொல்லி பேசுகிறாங்க. அதை விட 3 மடங்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன். அது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆடுகள் மேய்க்கிறது இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. மக்கால ஆடு மேய்ச்சி காசுகள் கிடைக்கும், இது சின்ன சின்ன அந்த வியாபாரம் தான் ஆரம்பத்தில் இப்படி இருந்துச்சு. லேபராக தான் ஒர்க் பண்ணாங்க. சொந்த பிசினஸ்ங்கிறது பின்னால தான், ஆஃப்டர் மேரேஜ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொந்தமாக வியாபாரம்ங்கிறது. அதுக்கு பின்னால் உள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 40 வருஷத்தில் வந்து பெரிய வியாபாரியாக அதுக்கு பின்னால் வருவாங்க. அப்போ இந்த 25 வருஷத்தில் லேபராக தான் ரொம்ப வருஷம் வேலை பார்த்தாங்க. அப்படி ஹதீஜா அம்மாட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஜா அம்மாவுக்கு தெரியாது ரசூலை பற்றி, இப்படி ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒருத்தர் இருக்கிறாரு, நல்ல திறமையாக வியாபாரம் பண்ணுறாருன்னு தெரிஞ்சவங்க கூப்பிட்டு பேசுனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என்னுடைய சச்சாமார்கிட்ட நான் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாப்பா இல்லையா, வாப்பா கூட பிறந்தவங்க சச்சாமார்கள் சுபைர் ரலியல்லாஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு, அபூ தாலிப் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ இவங்கள்ட்ட வந்து மஷ்வரா பண்ணுறாங்க. அப்போ அபூ தாலிப் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னாருன்னா, மகனே இன்னஹாதா லரிஸுக்குன், இது வந்து அல்லாஹ்வா உனக்காக தேடி கொண்டு வர ஒரு ரிஸ்க், இல்லை சாக்கஹுல்லா, அல்லாஹ்வா ஒரு ரிஸ்க்கை உனக்குன்னு தேடி தந்தான்னு சொன்னா அந்த ரிஸ்க்கை நீ விடக்கூடாது. அந்த ரிஸ்க் என்ன செஞ்சிடக்கூடாது, உதாசீனப்படுத்திடக்கூடாது. அல்லாஹ் ஒரு ரிஸ்க்கை உனக்கு தேடி தரும்போது நீயா அதை வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாத. கம்பெனியா உன்னை தூக்குது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ். இது ஒருத்தர் ஒரு ரிஸ்க்ல இருந்து அவங்களா நம்மளை நிறுத்துறாங்க, தடுக்கிறாங்க, அதை பத்தி நீ கவலைப்படாத, அதை விட சிறந்தது அல்லாஹ் தருவான்னு இருக்கும். நீயா ஒரு ரிஸ்க் அடைச்சிட்ட, உன் இன்கம் அடைச்சிட்ட, அதுக்கு பின்னால் அல்லாஹ் தரமாட்டான். இது ரொம்ப முக்கியமாக நம்ம விளங்கணும். அல்லாஹ்வா தேடி கொண்டு வந்து தர ரிஸ்க்க, ஒரு வாய்ப்பை, ஒரு நல்ல கம்பெனி வருது, ஒரு நல்ல ஜாப் வருது, நல்ல ஒரு சேலரிக்கு வருது, நல்ல ஒரு ஆஃபர் வருது, நீ அதை சின்ன சின்ன காரணங்களை சொல்லி தட்டி விட்டுறாத, உதாசீனப்படுத்துறாத. உன்னை தேடி வர ரிஸ்க்கு, இதை என்னைக்காவது வாழ்க்கையில் நீ மிஸ் பண்ணிட்டு அதுக்கு பின்னால் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரவே வராது. காலம் பூரா அப்படி கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உரிய காலத்தில் உரிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு ஆஃபர் கொடுப்பான், அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுப்பான். துனியாவில் அல்லாஹ் அப்படி கொடுக்காமலாம் இருக்க மாட்டான். எல்லாருக்குமே வாழ்க்கையில் டாப்ல வர்றதுக்கு ஒரு சூழல் அல்லாஹ் கொடுப்பான். நல்ல பெரிய மேலே வர்றதுக்கு
நிறைய பேர்கள் வாழ்க்கையில் அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ அல்லாஹ் தேடி தந்த அந்த ரிஸ்க் வாசலை நம்மளே அடைச்சிட்டோமோ, அப்போ அன்றைக்கு இருக்கிற ஏதாவது சூழலை காரணம் சொல்லி நம்ம அதை தட்டி விட்டுருவோம், அதை வேண்டான்னு சொல்லிடுவோம். இப்போ இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அப்படி வந்த வாய்ப்பை நீ விட்டுட்டேன்னு சொன்னா அதுக்கு பின்னால் அல்லாஹ் உன் வாழ்க்கையில ரிஸ்க் தரமாட்டான். அந்த வாய்ப்பை அதை நீ எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இங்க அந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாமுக்கு என்ன சொல்ல வராங்க, அல்லாஹ் உனக்குன்னு தரும்போது நீ அதை மனநிறைவா எடுத்தன்னா உன் தேவை அதுல பூர்த்தி ஆயிடும். எடுக்கும் போதே நான் இவ்வளோ எக்ஸெப்ட் பண்ணனே, எனக்கு இவ்வளோ எதிர்பார்த்தனே. எதிர்பார்ப்புகள் யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு எதிர்பார்ப்பு. நான் எதிர்பார்த்தது கிடைக்கலையேன்னு நீ மனசை கோணலா வச்சுட்டு எடுத்தா, நீ லட்சக்கணக்கில் காசுல கையில வாங்கினாலும் சரி, லம் யுபாரக்குல ஊஃபி, அந்த பொருளினுடைய பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துட்டு தான் கொடுப்பான். ரிசுக்கை தரும்போதே உன் மனசை தான் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ் தர ரிசுக்கு அது உன் பக்கத்து வீட்டுக்காரன் மூலமா தரலாம், உன் நண்பன் மூலமா தரலாம், உன் லேபர் மூலமா தரலாம், உன் முதலாளி மூலமா தரலாம். ஆனா தர ரிசுக்கு அல்லாஹ்ட்ட இருந்துலாம் வருது. கைக்கு கிடைக்கிற பொழுது நீ மன நிறைவோடு அல்ஹம்துலில்லாஹ் என் ரப்பு தர ரிசுக்கு நீ எடுத்துப்பாரு, எடுத்துப்பாரு. சஹாபிகளுக்கு இதை போதிக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீ கையேந்திர பழக்கத்தையோ, வாயளக்கிற பழக்கத்தையோ, தேவையாகிற பழக்கத்தையோ, இதை நீ எந்த சூழ்நிலையிலையுமே கையில் எடுக்க. கஷ்டங்கள் இருக்கும். சஹாபிகளுக்கு அப்படி கஷ்டம் வந்துச்சு, ரொம்ப நெருக்கடி முட்டுச்சு. அலி ரலியல்லாஹுக்கு அப்படி ஒரு கஷ்டம், கடுமையான கஷ்டம், குடும்பத்தில் நெருக்கடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவ்வளவு நெருக்கடியில தான் வராரு. அவ்வளவு சீக்கிரத்துல கேட்க மாட்டாங்க. ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு தயங்கி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால நின்று, ரசூலல்லாஹ் கொஞ்சம் குடும்பத்துல கஷ்டமா இருக்குது, ஏதாவது உதவி செய்யுங்களேன், ஹெல்ப் பண்ணுங்களேன். அன்றைக்கு கனிமத்து பொருட்கள்லாம் இருக்குது, இஸ்லாம் நல்ல வளமா இருக்குது, அன்றைக்கு இஸ்லாம் நல்ல வளர்ச்சியா இருக்குது. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு வந்து வாயளந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தையை பாருங்க. அலி ரலியல்லாஹு மருமகன்கிட்ட கேட்டாங்க, அலியே கஷ்டம்னு வந்து கேட்டுட்டீங்க, சரி அலா உஅதீக 5000 ஷாத், 5000 ஆடுகள் உங்களுக்கு தருகிறேன். எத்தனை ஆடு? 5000 ஆடு. இல்லைன்னா வஅல்லிமக 5 கலிமாத், ஒரு துவாவை சொல்லித்தரேன். 5000 ஆடு வேணுமா, துவா வேணுமா? எப்படி உள்ள கஷ்டத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய கஷ்டத்திலையும் தன் மருமகனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குற பயிற்சி என்னன்னா, இந்த கஷ்டத்திலையும் வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து தேவையை கேட்டிருக்க கூடாது. சரி, நீங்கள் தேவையை கேட்டுட்டீங்க, இப்போ 5000 ஆடு தரேன். 5000 ஆடுகள்ங்கிறது அன்றைக்கு அரபிகளினுடைய பெரிய சொத்தே அதுதான். இன்னைக்கெல்லாம் லேண்ட் வச்சிருக்கிறவங்க, பில்டிங் வச்சிருக்கிறவங்க பெரிய கோடீஸ்வரர். அன்னைக்கு அரபிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்டு மந்தை வச்சிருந்தா, ஒட்டக மந்தை வச்சிருந்தா, இவர் தான் அன்னைக்கு பெரிய, அன்னைக்கு சோர்ஸ் வியாபாரம்ங்கிறது, பிசினஸ்ங்கிறது, அன்னைக்கு பெரிய சொத்துங்கிறது இதுதான் சொத்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5000 ஆடு இன்னைக்குள்ள மதிப்புல ஒரு ஆட்டினுடைய ரேட் என்ன? 5000 ஆட்டினுடைய மதிப்பு என்ன? ஒரு 20000 ரூபா ஒரு ஆட்டுக்கு நீங்க போட்டால் 10000 ரூபா குறைஞ்சது போடுங்களேன். 10000 ரூபா போட்டால் 5000 ஆடுகளுடைய மதிப்பு என்ன? அன்னைக்கு அவ்வளோ பெரிய காசை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணுமா இல்லை துவா வேணுமான்னு கேட்குறாங்க. ரெண்டையும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவருடைய ஈமான சோதிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துன்யா மேல உள்ள மோகத்தை சோதிக்கிறாங்க. துன்யா மேல உள்ள ஆசை சும்மாலாம் கேட்கல. எனக்கு ஆட்டை கொடுத்துருங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கும் அல்லாஹ் அப்படித்தான் ஆஃபர் தருவான். சில நேரங்களில் பாக்கியமான பெரிய சொத்தை தந்துட்டு சின்ன விஷயங்களை நம்ம கண்ணுக்கு முன்னால் துன்யா தான் பெருசாக தெரியும், நம்ம சின்னதாக பார்த்து அப்படி எடுத்துக்கிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு விட்ட அந்த வார்த்தையை கேட்டப்ப அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் 5000 ஆடு இருக்கட்டும், வேண்டாம், எனக்கு அந்த துவாவை சொல்லி தந்துருங்க, நான் அந்த துவாவை வாங்கிட்டு போயிடுறேன்னு. ஆட்டுக்கு பகரமாக துவாவை தராங்கன்னா அந்த துவாவில் ஏதோ விசேஷம் இருக்க தானே செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, அந்த துவாவில் 5 விஷயம் இருக்கும், நீங்கள் அல்லாஹ்ட்ட தினமும் அந்த 5 துவாவை கேளுங்கன்னாங்க. ஒரு துவா தான், அதில் 5 விஷயம் இருக்கும். அல்லாஹும்ம மக்ஃபிர் தம்பி வவஸ்ஸி குலுகி வத்தய்யிப் கஸ்பி வகன்னி ரிஸ்கி வலா துذஹிப் கல்பி ஸர்ரஃப்தனி. 5 விஷயம். முதல்ல, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என் குணத்தை விசாலமாக்கிக்கும், என் குணம் விசாலமான குணமாக இருக்கணும், என்னுடைய சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கணும். 4வது, எனக்கு நீ தர ரிஸ்க்கு என் தேவையை போதுமாக்கணும், பூர்த்தியாகணும்.
ரிசுக்கை தந்துட்டு போதுங்கிற மனசை தரலன்னா அது பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு அப்படித்தான். எல்லாம் ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுத்துட்டான்ல. ரிசுக்கை நிறைய கொடுத்துட்டான், ஹலாலான ரிசுக்காவே கொடுத்துட்டான். ஹலாலான ரிசுக்கை நிறைய கொடுத்துட்டான், நிறைய வச்சிருக்கிறாரு, ஹலாலாத்தான் சம்பாதிச்சாரு. ஆனாலும் போதுமாக மாட்டேங்குது, தேவை பூர்த்தியாக மாட்டேங்குது. வேணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது, அடுத்த டாஸ்க் இருந்துகிட்டே இருக்குது. இது ஒரு ஹராம் ரிசுக் அல்ல. ஹராம் அது என்னைக்கு தருத்திரியம் தான், அதை விடுங்க. ஹலாலா சம்பாதிச்சாரு, ஹலாலா சம்பாதிச்சுட்டாலே போதுமாயிடும் நீங்க நினைக்காதீங்க. ஹலாலுங்கிறது வேற, போதுங்கிறது வேற. அல்லாஹ் ஹலால தந்த பல பேர்களுக்கு போதுங்கிற எண்ணத்தை அல்லாஹ் தரல, அதை எடுத்துருவான். அதனுடைய விளைவு என்ன? கபருக்கு போற வரைக்கும் அவருக்கு தேவை இருந்துகிட்டே. நல்லதான் சம்பாத்தியம். பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்? 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு. இன்னொரு பையன் 4 லட்சம் ரூபா. அவர் யூஎஸ்ல இருக்கிறாரு, இவர் யூகேல இருக்கிறாரு. இவர் குறைபாடிக்கிட்டே இருக்காரு, குறை இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அந்த மனநிறைவு எங்க போச்சு? அலி ரலியல்லாஹுக்கு அழகான துஆவை சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என் குணத்தை விசாலமாக்கு, என் சம்பாத்தியத்தை ஹலாலாக்கு, நீ தர ரிஸ்க போதுமானதாக ஆக்கு, என் சம்பாத்தியத்தை போதுங்கிற மனநிறைவை தான். எனக்குன்னு எந்த ரிஸ்க்கு இல்லையோ அது பக்கம் என் கவனத்தை போக விடாது. நான் அஞ்சாவது என் கலாக்கத்துல இல்லை, என் விதியில இல்லை, அல்லாஹ் எனக்கு அது நாடலை. அதுக்கு பின்னால நான் ஓடி என் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்க கூடாது. எனக்கு எது ரிஸ்க் இல்லையோ அது பக்கம் என் பார்வையே போகக்கூடாது, அது பக்கம் என் ஆசையும் போகக்கூடாது. அழகான 5 துவா. அலி ரலியல்லாஹு நான் தேவையை நாடி போய் தயங்கி போய் கேட்டுட்டேன். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இப்படி சொல்லி இந்த துவாவை சொன்னாங்க. அந்த துவாவை ஓத ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் அப்படி கஷ்டம் இருந்துச்சு. அல்லாஹு அக்பர். பின்னால் என் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு. நான் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருச்சு பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ர் தொழுகைக்காக வரும்போது ஒவ்வொரு நாளும் நான் சேரிட்டிக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வருவேன். சதக்காவும் சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு வருவேன், ஒவ்வொரு நாளும் சதக்கா பண்ணுவேன். ஒரு நாள் நான் கொண்டு வர சதக்காவுடைய அமௌண்ட்டு 40,000 திர்ஹம்ங்கிறேன். என்னுடைய ஒரு நாள் சேரிட்டி, ஒரு நாள் நான் கொடுக்குற சதக்கா எவ்வளவு? 40,000. இன்னைக்கு இவ்வளோ வசதி இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அப்படி செய்கிறவங்க இருக்கிறாங்களாங்கிறது தெரியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை ரமலான்ல ரொம்ப விசாலமாக செய்வாங்க, அப்பப்போ எப்பயாச்சும் செஞ்சுக்கிடுவாங்க. அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய ஒரு நாள் சதக்கா 40,000. யோசிச்சு பார்க்க முடியுதா? என் வாழ்க்கையில் அப்படி ஒரு நிலையில் போய் நான் தேவையாகி நின்றுட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமே எந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு தேவையாகி வந்து நிற்காதீங்க அப்படின்னு தேவையை அல்லாஹ் பக்கம் திருப்பி விட்டாங்க. நான் நபிட்ட தேவையாகி போய் நின்ன, ரசூல் ஒரு துவாவை தந்து அந்த தேவையை எங்க டைவர்ட் பண்ணிட்டாங்க? அல்லாஹ் பக்கம் டைவர்ட் பண்ணிட்டாங்க, திருப்பி விட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என் வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கணும், அல்லாஹ் என் வாழ்க்கையை செழிப்பாக்கி வச்சான். கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, இந்த உலகத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மகத்தான புரட்சி. எந்த சூழ்நிலையிலேயும் ஒருவருடைய தேவையை வெளிப்படுத்துவதை ரசூல் விரும்ப மாட்டார். தேவையை அல்லாஹ்ட்ட கேளுங்க. ரொம்ப நிர்பந்தமான சூழ்நிலையில் சஹாபிகள் அவ்வளவு கேட்பது என்பது ரொம்ப அரிதிலும் அரிது. எனவே இந்த உம்மத்தில் அப்படியான ஒரு சமுதாயத்தை தங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலேயும் கையேந்தக்கூடாது, வாய் இழக்கக்கூடாது. நீங்கள் கேட்கிற சூழலை வாய் இழந்தால் அல்லாஹ் வறுமையின் வாசலை திறப்பான் என்று எச்சரிக்கை செய்த அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நபியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய மகத்தான பெரும் மாற்றங்களில் ஒன்று சமூக ஒழுக்கம் மிக பிரதானமானது. சமுதாயத்திலே ஒழுக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அளவு கடந்த பேராசை, துன்யாவின் மீதான மோகம், இது போன்ற சூழல்களிலிருந்து மனிதர்களை நிதானப்படுத்தி துன்யாவின் மீதான அளவு கடந்த பேராசை வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு மிக மோசமான பாதையை காட்டி தந்துவிடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை மிக அழகாக நேர்த்தியாக வழிநடத்தினார்கள். எந்த சூழ்நிலையிலேயும் அவர்களை நிதானப்படுத்தினார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்த சஹாபிகளிடத்திலே கலிமாவை சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னால், ஷிர்க் எவ்வளோ பெரிய பாவம் என்று சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னால், அல்லாஹுவுக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் இணை வைக்கக்கூடாது என்று
ஓரிரை கொள்கை பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னால் இரண்டாவதாக சில உறுதிமொழிகளை நபித்தோழர்களிடத்தில் வாங்குவார்கள். அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரம் பிடித்து கைப்பிடித்து எந்தெந்த உறுதிமொழிகளை நபித்தோழர்கள் பெற்றார்களோ அந்த உறுதிமொழியை இதற்கு பைஅத் என்று சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லி கொடுத்து விட்டு அவர்களுடைய கையை பிடித்து தங்களுடைய கரத்திற்கு மேலால் வைத்து சில உறுதிமொழிகளை நபித்தோழர்களிடம் வாங்குவது ரசூலினுடைய பழக்கம். அதற்கு பெயர் பைஅத். அந்த உறுதிமொழி சஹாபிகளினுடைய கரம் ரசூலினுடைய கரத்தில் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார்.